தமிழகம் முழுவதும் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் குறித்து மெரினாவில் நடைபெற்ற காவல்துறை அத்துமீறல் குறித்தும் மே 15 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காணொலி மூலமாக வெளிவந்திருக்கிறது. இந்த காணொலிகள் மூலமாக அம்பலப்படுத்தப்பட்டதே இவ்வளவு தூரம் மிக மோசமானதாக அதிர்ச்சிகரமாக இருக்கும் பொழுது காணொலியில் வெளிப்படாத இதுவரை உலகத்தில் தெரியாத பல்வேறு வன்முறைகள் இந்த காவல்துறையால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சமயத்தில் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வன்முறை என்பது திடீரென எதேச்சையாக நடந்தது அல்ல. இது ஒரு திட்டமிடப்பட்ட நீண்ட காலமாக தெளிவாக திட்டமிடப்பட்ட ஒரு வன்முறையை தான் இந்த நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. 3 நாட்களாக இந்த வன்முறை தொடர்வதற்கு பற்றியான காரணத்தை சென்னை காவல்துறை ஆணையாளர் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். இதற்குரிய வருத்தத்தையோ இதற்குரிய பொறுப்பையோ இதுவரை காவல்துறை எந்த அதிகாரிகளும் மேற்கொள்ளவில்லை என்பதிலிருந்து இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் அல்லது சட்டவிரோத குழுக்கள், சட்டவிரோத நபர்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சமயத்தில் கவலையுடன் பதிவு செய்ய விரும்புகிறோம். இதே போல அலங்காநல்லூரில் கீதா என்கின்ற பெண்ணின் மீது அவர் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்காமல் அமைதியாக வீட்டில் இருந்தவர் மீது கடுமையாக தாக்கி அவர் மண்டையை உடைத்து அவர் மண்டை உடைபட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்த பிறகு அங்கே காவல்துறை அதிகாரி வெளியேறி இருக்கிறார். ஆக இது ஒரு மக்களை கட்டுப்படுத்துவது, சட்டம் ஒழுங்கு மீறல் வராமல் பாதுகாப்பது என்பதையெல்லாம் கடந்து ஒரு மக்களை விரோதிகளாக பாவித்து அவர்களை தாக்கி இருக்கிறார்கள். மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு மக்களை தாக்கி இருக்கிறது என்றால் இவர்களை யாருக்காக தாக்கி இருக்கிறது என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். அப்பாவி பொதுமக்களை யாருடைய நலனுக்காக, யாரினுடைய கட்டளைக்காக தாக்கி இருக்கிறார்கள் என்றால் இவர் யாருக்காக சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறார்கள்? இப்ப மக்களை தான் பாதுகாக்க வேண்டும் என்றால் மக்களை தாக்கி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் யாருக்காக மக்களை தாக்கி இருக்கிறார்கள்? இந்த கேள்விக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் யாருக்காக தாக்கி இருக்கிறீர்கள் என்றால் சமூக விரோதிகளுக்காக காவல்துறை பொதுமக்களை தாக்கி இருக்கிறது. இதை நாங்கள் திட்டவட்டமாக வெளிப்படையாக பேசுகிறோம். சமூக விரோதிகளுக்கு துணையாக பொதுமக்களை தாக்கி இருக்கிறார்கள். பொதுமக்கள் குடிசைகளை கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்களினுடைய பொருட்களை சேதம் செய்திருக்கிறார்கள். பொதுமக்களை அபகரித்து கடத்தி சென்றிருக்கிறார்கள். அவர்களை சிறை வைத்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக அவர்கள் மீதான ஒரு வன்முறையை ஏவி இருக்கிறார்கள். ஆக ஒரு சமூக விரோத கும்பலுக்காக தமிழக காவல்துறை இயங்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர்கள் தாக்கி இருக்கக்கூடிய நபர்கள், காவல்துறை தடுத்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. காவல்துறை தாக்கிய நபர்கள் எல்லாம் பொதுமக்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் சமூக விரோதிகளுக்கு துணையாக இருக்கிறார் என்றான் அர்த்தம். ஒரு புறத்திலே பொதுமக்களை தாக்குவது, இன்னொரு புறத்திலே இந்த மக்களுக்காக போராடக்கூடிய இங்க தமிழ் தேசிய சக்திகளாக, முற்போக்கு சக்திகளாக, பெரியார் இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் மீதான ஒரு சமூக விரோதிகள் என்ற குற்றச்சாட்டை பொய்யாக பரப்புவது, தோழர் என்கின்ற ஒரு அற்புதமான தமிழ் வார்த்தையை பயன்படுத்துபவர்களை சட்ட விரோதிகளாக சித்தரிப்பது என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளராக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு காவல்துறையினுடைய பொறுப்பில் இருந்து கொண்டு ஒரு இந்துத்துவ மதவாத பிரிவினைவாத கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளராக செயல்பட்டிருப்பது என்பது வெட்கக்கேடானது. இப்படியான ஒன்றை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, இதற்கான வருத்தத்தை அவர் தெரிவிக்க வேண்டும். ஒரு செய்தியை காவல்துறை தரப்பிலிருந்து உயரதிகாரிகள் பேசுகிறார்கள் என்றால் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுடையது. ஆனால் அப்படியான எதுவும் செய்யாமல் ஒரு அரசியல்வாதியை போல ஒரு காவல்துறை பேசுவது என்பது அதிர்ச்சிகரமானது மட்டுமல்ல, மிக மிக ஆபத்தானது. மிக மிக ஆபத்தானது. இலங்கையில் இருக்கக்கூடிய அங்க ராணுவ அதிகாரிகள் பேசியதை போல, ஒரு இனப்படுகொலை செய்த ராணுவ அதிகாரிகள் பேசியதை போலவே தமிழக காவல்துறை அதிகாரிகள் பேசியிருக்கிறார் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆக இந்த தாக்குதல் இதுவரை நிற்காமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த போராட்டம் என்பது மிகுந்த அமைதியான முறையில் தான் நடந்து வந்த போராட்டமாக இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று, உலகம் அறிந்த ஒன்று. இப்படியான அமைதியான போராட்டத்தையோ அமைதியான ஒன்று கூடலையோ இதுவரை ஆளும் கட்சிகளுடைய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் செய்ததில்லை. மாறாக இந்த தமிழர்கள் நடத்திய அறம் சார்ந்த உலகத்தின் மிக வெற்றிகரமான ஒரு வீரம் செறிந்த இந்த போராட்டத்தில் கலவரம் ஊட்டுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழுவும் ஆர்எஸ்எஸும் ஏபிவிபியும் முயன்றதை இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகளாக இருக்கக்கூடிய மே 17 இயக்கம் உள்ளிட்டவர்கள் தடுத்தோம்.
அவர்கள் செயல்பட விடாமல் முடக்கினோம். இந்த வன்முறையை தூண்டுவதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அவர்கள் மதுரையில் கூட பல இடங்களில் இந்திய கொடியை அவர்களே எரிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். மதுரையில் அவர்களே எரித்தார்கள். அது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களை தாக்கினார்கள். அந்த தாக்கிய நபர்களை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் பிடித்து அவரை விசாரித்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு பணம் கொடுத்து இங்கே கலவரம் செய்ய அனுப்பியதாக ஒப்புக்கொண்டார்கள். இது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் காவல்துறையே இந்த வன்முறை கும்பலுக்கு ஆதரவாக இருந்து எந்த சக்திகள் எல்லாம் அந்த வன்முறையை தடுத்தார்களோ அவர்கள் சமூக விரோதிகள் என்று சொல்லுகிறது. இதுதான் மிக மோசமான ஆபத்தானதாக இருக்கிறது. ஆக அந்த வன்முறை நிகழ்த்துவதை தடுத்த சக்திகளை அவர்கள் வன்முறையாளர்கள் சமூக விரோதிகள் என்று சொல்லுகிறார்கள். வன்முறை செய்ய வந்தவர்களை சமூக விரோதிகளை காவல்துறை இதுவரை அடையாளம் காட்டவும் இல்லை, மாறாக அவர்கள் பாதுகாக்கிறது. நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காவல்துறையினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் இந்த போராட்டத்தினுடைய அனைத்து இடங்களிலும் அனைத்து மட்டங்களிலும் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். காவல்துறை இயங்கிக் கொண்டிருந்தது. காவல்துறை அதிகாரிகள் அங்கு ஒளிபெருக்கி பிடித்து மாணவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆக காவல்துறைக்கு தெரியாமல் உளவுத்துறைக்கு தெரியாமல் சமூக விரோதிகள் அங்கு இல்லை. அதே போல மே 17 இயக்கம் போன்ற இயக்கங்கள் எங்களை போன்ற இயக்கங்கள் நாங்கள் வெளிப்படையாக இயங்கினோமே ஒழிய தலைமறைவாக இயங்கவில்லை. எங்கள் அடையாளங்களை மறைத்தெல்லாம் நாங்கள் இயங்கவில்லை. நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் யார் என்பதை சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய பணியை செய்து வந்தோம். ஆனால் தங்கள் அடையாளங்களை மறைத்து வந்த இந்துத்துவ கும்பல்கள் உள்ளே நுழைந்ததும் அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய பணத்தின் உதவியால் இயங்கிய சமூக விரோதிகள் யார் என்பது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது. காவல்துறைக்கு தெரியாமல் இந்த வன்முறை கும்பல்கள் உள்ளே நுழைந்திருக்கவும் இயலாது. காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய இந்த தடுப்பு அரணை தாண்டித்தான் இவர்கள் உள்ளே வந்து அந்த மக்களிடத்திலே கலவரம் செய்ய முயன்றார்கள். அதை நாங்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினோம். நாங்கள் மட்டுமல்ல, அந்த இளைஞர்கள் மாணவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். இதுக்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உயர்மட்ட தலைவர்கள் ஒருவரான எச் ராஜா வெளிப்படையாக கோயம்புத்தூர் நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு இஸ்லாமியர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார். இவர்தான் இந்த போராட்டத்திற்கு தமிழர்களாக ஒன்றிணைந்த இந்த போராட்டத்திற்கு மதவாத சாயத்தை பூச முனைந்தார். RSS பிரமுகராக இருக்கக்கூடிய ராதாராஜன் மிக கொச்சையாக பேசினார். இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவரான சுப்பிரமணிய சாமியும் இது போன்ற தரக்குறைவான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இது போன்ற எந்த கருத்தையும் இங்கே ஜனநாயக சக்திகளோ மாணவர்களோ இளைஞர்களோ பதிவு செய்யவில்லை. கொச்சையான வாசகங்கள் வெளிப்படையாக பேசினார்கள். இவர்கள் உயர்ந்த பொறுப்பில் பதவியில் ஊடக வெளிச்சத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். இவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. சுப்பிரமணிய சாமி பேசிய அந்த வார்த்தைக்கு எதிரான நடவடிக்கையை எந்த அளவிற்கு காவல்துறை எடுத்திருக்கிறது? 2013 மே 17 இயக்கத்தை பற்றி இப்படியான ஒரு கொச்சையான வாசகத்தை சுப்பிரமணிய சாமி அவர்கள் பதிவு செய்த பொழுது நாங்கள் தமிழக காவல்துறை உயர் அதிகாரி அவர்களை நேரடியாக சந்தித்து இவர் மீதான குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்தோம். இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்கின்ற கேள்வி தருணத்திலே நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அக்காவல்துறை இவர்களை தொடர்ச்சியாக ஆதரிக்கின்ற காரணத்தினால் கொச்சையான ஒரு மிக மோசமான தரங்கெட்ட கீழ்த்தரமான ஒரு பதிவுகளை இந்த நபர்கள் செய்து வருகிறார்கள். இவர்கள் பாரதிய ஜனதா